சரியாயிடுச்சா இப்போ? நேற்று சொன்னாங்க அந்த வெள்ளையன் அண்ணாவே காணோம் அப்படின்னு. ஏதோ ஃபோன் வந்துச்சுன்னு சொல்லி ஃபோன் பேசுனாங்க வெள்ளையன் பிரதர். வந்து பார்த்தா இப்படி சொல்கிறாங்க. அச்சோ எனக்கு ஒரு மாதிரி இருக்கக்கா. ஏன் என்னாச்சு? என்ன அச்சயம்மா பண்ணது சரிதானே? அயன் அண்ணாவை தட் இஸ் ஓகே. வெள்ளையன் வெள்ளையன் பிரதர். தம்பி நான் கோவில்பட்டியில் இருக்கேன், போய் பார்ப்போம். எங்கே போய் அவரை போய் பார்க்குறதுக்கா? ஓகே வெள்ளையண்ணான்னு சொல்கிறார் சதீஷ். அக்ஷயா இருங்கம்மா, ஆச்சிக்கிட்ட வெஜிடபிள்ஸ் கேட்டு எடுத்துகிட்டு வர்றேன். ஓகேடா. அக்ஷயாம்மா என்ன சொன்னீங்கம்மா? யார? எதுடா? செல்லப்பையன். ஏன்னா இங்கே வா, இங்கே வந்தா வா, பக்கத்தில் வா, ஓடியா. இந்தா இந்தம்மா. ஷியாம்மா என்ன சொன்னீங்கம்மா? என்னதுடா? எதை கேட்குறீங்க? அவங்க கூலி ஆள் மாதிரி தோணுச்சு எனக்கு. அஷ்யாம்மா அயன் பத்தியா? அவரை பற்றி நம்ம எங்கே சொன்னோம்? அவர் தான் ஏதோ கேட்டுகிட்டே இருந்தார். சதீஷ் நான் யாரு கூடயும் சண்டைக்கு போகலச்சு, கான் தான் சதீஷ் அச்சுன்னு பேசிகிட்டு இருந்தான். இங்கிலீஷ் எனக்கு புரியலை, ஹிந்தியில் பேசியிருந்தா எனக்கு புரிஞ்சிருக்கும் அச்சு. அடடடடடா, ஹிந்தியில் பேசியிருந்தா புரிஞ்சிருக்குமா? ஓ அப்போ அன்னைக்கு ஹிந்தி தெரியாது சொன்னீங்க வெள்ளையன் அண்ணாட்ட. அது அயன்கான் வந்து பிரச்சனை நடக்கும்போது அச்சுவும் சதீஷும் வெளியே லைவை விட்டு போயிட்டாங்க. நீங்கள் வந்து பிளாக் பண்ணியிருக்கலாம், ஏன் பிளாக் பண்ணாமல் வந்து இருந்தீங்க? அவங்களுக்கு கோவம் வந்து வெளியே போயிட்டாங்க, நீங்கள் ஏன் கோவப்படாமல் இருந்தீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் அவங்க வந்து காம்ப்ரமைஸ் ஆவாங்கன்னு நினச்சேன். என்ன பேசுகிறாங்க, எதுக்கு பேசுகிறாங்க, எதுக்காக வந்து என்ன ரீசனுக்காக அவங்களோட இது என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் பேசணும் கேட்டேன். அதுக்கு அவர் வந்துட்டு என்னமோ சொன்னார். அவங்க பேட் கமெண்ட் பண்ணாங்கன்னா நீங்கள் அவங்கள அவாய்ட் பண்ணிடணும். சதீஷும் அச்சும் நல்லவங்களாக போயிட்டாங்க, வெளியே போயிட்டாங்க அப்படின்னு சொன்னார். புரியுதா? லைனில் இருக்கீங்களா இல்லையா? அது பாருங்கள், உள்ள அந்த டப்பாக்குள்ளே இருக்கிறது எடுத்து சாப்பிட்றதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணிருப்பாங்க. ஏழை மண்டை உள்ளே மாட்டிக்கிறாமடா. அடே அடே, அச்சோ மாட்டிக்கிச்சு அச்சோ.